கம்மிங் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஸ்டேஜில் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த திக்கம் வந்துட்டு நம்ம சிவனாடியோட ஒய்ஃப் சந்திரகலா இருக்காங்க இல்லையா, அவங்க ஹஸ்பண்டு சொன்ன பிளானை வந்துட்டு நடத்துறதுக்காக போகிறாங்க. அவரும் வந்துட்டு கண்காமிக்க யாருக்கு தெரியாமல் மாப்பிள்ளை ரூமுக்குள்ளே நுழையிறாங்க. மாப்பிள்ளை வந்துட்டு அந்த திக்கம் திரும்பி ரெடியாக வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம என்கேஜ்மெண்ட் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் டம்முன்னு மண்டையில் ஒரு ரெடி என்னடான்னு பார்த்தா சந்திரா தான் யாருக்கு தெரியாமல் கட்டையை கொண்டு வந்து அடித்து மயக்கம் போட வச்சிடுறாங்க. அப்புறமேட்டி அவனை ஒரு இடத்துல வந்துட்டு மறைச்சி வச்சிடுறாங்க. இங்கிட்ட வந்துட்டு வெளியில் யாருக்கு தெரியாமல் நைஸாக வந்துட்டு வந்து எப்பவும் போல் ஸ்டேஜில் எல்லாரு கூடயும் நிற்கிற மாதிரி வந்துட்டு நின்று ஆக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் நேரம் ஆகிடுச்சு, மாப்பிள்ளை கூப்பிட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு மாப்பிள்ளையை கூப்பிட்டு வரதுக்காக போயிட்டு மாப்பிள்ளையை காணும் அப்படின்னு சொல்லி வர பதட்டமாகவே இருக்காங்க. என்ன இது மாப்பிள்ளையை காணுமா, இங்கே தானே இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்க நம்ம சாமுண்டீஸ்வரி அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, டிரைவர் நீ போய் மாப்பிள்ளையை தேடி கூப்பிட்டு வாப்பா அப்படின்னு சொல்ல, சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி தான் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அதே சமயத்தில் சிவனாண்டி வந்துட்டு சந்திரகலாவை பார்க்குறாங்க. என்ன எல்லாம் ஓகேவா, நான் சொன்ன மாதிரி தான் நடந்துச்சா அப்படின்னு சொல்ல, எல்லாம் சூப்பர் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்சம் காமிக்கிறாங்க சிவனாண்டி கிட்ட. அப்புறம் என்ன இனிமேல் நம்மாட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கம்பீரமாக உட்கார்றாரு சிவனாண்டி. இங்கிட்ட வந்துட்டு கார்த்தி சுற்றி முற்றி தேடி பார்த்துட்டு மாப்பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லலான்னு வர்றாங்க. என்னாச்சு டிரைவர் நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு கேட்க, மேடம் மாப்பிள்ளையை காணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு மூலையில் குசு குசுன்னு வந்துட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு என்ன சாமுண்டீஸ்வரி வீட்டு மாப்பிள்ளையவே ஆளை காணுமா, நினச்சேனே உங்கள் வீட்டுக்கெலாம் யாராவது ஒரு ஆள் வந்துட்டு மருமகனாக வருவானா, நீயும் அதிகாரம் பிடிச்ச திமுரும் அவங்கிட்டே ஏதாவது பணத்தை காமிச்சு மிரட்டி கூப்பிட்டு வந்திருப்ப. அதனால தான் பாரு உன்னையும் பிடிக்கல உன் பொண்ணையும் பிடிக்கலன்னு இந்த இடத்த விட்டே ஓடி போயிட்டான். உன் புத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல, ஏய் சிவனாண்டி வார்த்தையை அடக்கி பேசி, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்றாங்க. நான் என்ன பண்ணேன், வந்ததுலேருந்து இதே இடத்துல தானே இருக்கேன், நீ என்னை பார்த்துட்டு தானே இருக்க, இந்த இடத்த விட்டு நான் எங்கேயாவது போனேனா, அப்படி இருக்கும்போது குசாம என் மேலே பழி போடுறீங்க. பார்த்தீங்களா மக்களே, நான் பாட்டுக்கு செவனான்னு இருக்கேன், அவங்களே ஒரு மாப்பிள்ளையை அவங்க பொண்ணுக்கு பார்ப்பாங்களாம், அவங்களே எல்லா ஏற்பாடும் பண்ணுவாங்களாம், கடைசியில் மாப்பிள்ளை இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு ஓடி போயிட்டா அது காரணம் நான் தானா, இதெல்லாம் என்ன நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொருத்திக்கும் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமாம் ஒருவேளை மாப்பிள்ளை ஓடிட்டாரு, அவ்வளோதான் ஓடிட்டாரு அப்படின்னு சொல்ல, இன்னும் இங்கே என்ன நின்றுட்டு இருக்கீங்க, இடத்த களி பண்ணுங்க அவ்வளோதான் கல்யாணம் நடக்காது. என்ன சாமுண்டீஸ்வரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு நீங்களே வீட்டுக்கு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிட்டு இருக்க. யார் இங்கேருந்து போக வேணாம், மாப்பிள்ளை எங்கேயும் போல இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டது எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்னது மாப்பிள்ளை காணுன்னு சொல்கிறாங்க, இந்த அம்மா என்னன்னா இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ரேவதிக்கு ஒரு சைடு அழுகே வருது, அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் நின்றுட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாட்டிக்கு அதிர்ச்சி ஆயிடுது. ஐயோ என்ன முருகா இது சோதனை அப்படின்னுட்டு இருக்க. மாப்பிள்ளை வேற யாரும் கிடையாது, நம்ம வீட்டு டிரைவர் தான் அப்படின்றாங்க. ரேவதி வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி மிரட்சி ஆயிடுறாங்க. அம்மா என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, இங்கே பாரு ரேவதி, நான் எடுக்கிற முடிவுக்கு நீ கட்டுப்படுவேன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நம்ம வீட்டு டிரைவர் தான் நம்ம வீட்டு மாப்பிள்ளை, இதை யார் நினச்சாலும் மாற்ற முடியாது. எனக்கு என்னோட குடும்பம் என்னோட மான மரியாதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு சாமுண்டீஸ்வரி இருந்தாலும் நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் பேச வர, யார் இதை பற்றி பேச வேணான்னு சொல்லிட்டேன், நான் முடிவெடுத்துட்டேன் அப்படின்றாங்க. கார்த்திக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில, அப்படியே முழிச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு பாட்டி, முருகா நீ சொன்ன மாதிரி நடத்தி வைக்க போகிற முருகா, என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் தான் கல்யாணம் அடிக்க போகுது, நீ இருக்கிற முருகா நீ இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு அளவு கடந்த சந்தோஷம், ஒரே என்ஜாய்மெண்ட்டில் இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு சந்திரகலா சொல்கிறாங்க, அக்கா நீ முடிவெடுக்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் பார்த்து கொஞ்சம் முடிவெடுக்கா, நம்ம பொண்ணு எங்கே, டிரைவர் எங்கே, நீ என்னக்கா இவனை போய் மாப்பிள்ளை ஆக்குறேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு டிரைவராக இருக்கிறது ஒன்றும் முக்கியம் கிடையாது, அவன் எப்படி பையனாக இருக்கான்னு தான் முக்கியம். நான் பார்த்த வரைக்குமே நம்ம வீட்டு டிரைவர் ரொம்ப தங்கமான பையன், ரொம்ப சின்சியராக இருக்காரு எல்லா விதத்துலையும், இவர் வந்துட்டு ரேவதிக்கு பொருத்தமாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, ரேவதியும் கார்த்தி வந்துட்டு ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்க. அப்படியே ரேவதியோட கண்ணெல்லாம் வந்துட்டு கலங்கி கண்ணீராக வருது. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. கார்த்தி ஓகே சொல்வாரா இல்லையான்னு சொல்லிட்டு அடுத்ததில் தான் பார்க்கலாம். ஆனால் ஒன்று, மகேஷ் கேரக்டர் இதோட முடிக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கல்யாண சீனில் வந்து முடிப்பாங்க அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?